உலகத்தில் இருக்கிற யாருடைய அன்பும் உங்க இருதயத்தை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. தேவாதி தேவனுடைய அன்பு மட்டும்தான் உங்க இருதயத்துல நிறைவை கொண்டு வர முடியும். அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை ஸ்நேகித்தேன். எல்லாம் சொல்லுங்க, அநாதி ஸ்நேகம். The Lord appeared to me from age past saying, I have loved you with an everlasting love. Therefore with loving kindness. அநாதி ஸ்நேகத்தால் என்ன அர்த்தம்னா, இந்த உலகமே வரல, எதுவுமே படைக்கப்படல, அப்பமே தேவனுடைய அன்பு நம்மை கண்டிருக்கிறது, நம்ம மேல அந்த அன்பு என்ன பண்ணிருக்கிறது, உண்டாயிருக்கிறது அப்படின்றதான் விஷயம் பாருங்க. அப்போ உலக தோற்றங்களுக்கு முன்பே இருக்கிற ஒரு அன்பு, இன்னும் சொல்ல போனா நித்திய காலமாக இருக்கிற ஒரு அன்பு தான் என்னது, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார். ஆமென். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இன்னைக்கு யாரும் என்ன ப்ரப்போஸ் பண்ணலன்னு நினைக்காதீங்க. அநாதி ஸ்நேகத்தால் ஒருத்தர் உங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். நம்மளை யார் நேசிக்கா அப்படின்றது லவ்வர்ஸ் இல்லாத பையன் யோசிக்கிறது மட்டும் இல்லை, இல்லை பொண்ணு யோசிக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருமே என்னதான் யோசிக்கிறாங்க, நம்மளை நேசிக்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற உணர்வுல தான் இருக்கிறாங்க. அதனால தான் முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எல்லாம் சொல்லுங்க, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஸோ தேவன் உங்களை அன்பு செய்கிறார்ன்றதை முதல்ல என்ன பண்ணுங்க, நம்புங்க, புரிஞ்சுக்கோங்க. இதில் எப்படி பாருங்க, ஐ ஹாவ் லவ்ட் யூ அப்படின்றார். நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்றார். பைபிள்ல கர்த்தர் எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொல்லியிருக்காரு தெரியுமா? ஐ லவ் யூன்னு யாருமே சொல்லலன்ட்டு இன்னைக்கு பாருங்க, கழுத்தை அறுத்துக்கிட்டு கையை அறுத்துக்கிட்டு நிறைய ஃபெயிலியர், நிறைய சக்சஸ், அப்படிமா அந்த நாள் என்ன பண்ணும், அப்படியே போவோம். பாருங்களேன், எங்க வேதவசனம் எப்படி வருது பாருங்க. தேவன் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு. யாரோ உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை யாரோ உங்களை அன்பு செய்யலைன்றது இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வையில நீ எப்படி இருக்க, அருமையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, you are honored and I love you. பக்கத்துல பா சொல்லுங்க, ஆண்டவர் ஐ லவ் யூ சொல்றாரு. ஆமென். வேதத்துல அப்படியே இருக்குது, நானும் உன்னை சிநேகித்தேன் என்ன சொல்றாரு, ஐ லவ் யூன்றாரு. யாருமே லவ் யூன்னு சொல்லிட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற மாதிரி கூட என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய அன்புல நீங்க ஃபவுண்டேஷன் ஆயிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அன்புல எப்படி வாழ்றதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா, கடவுள் என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்கிறேன், அது கோளாறா இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப இங்கேயுமே கண்டிப்பா அந்த கோளாறு என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு ரூட்டட் ஒன்று வேணும், ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வேணும். அது என்னன்னா, God loves me. எல்லாம் சொல்லுங்க, God loves me. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய அன்பும் உங்க இருதயத்தை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. தேவாதி தேவனுடைய அன்பு மட்டும்தான் உங்க இருதயத்துல நிறைவை கொண்டு வர முடியும். ஆமென்.